சிங்கத்தின் அழகான சிரிப்பு. வண்ண பூக்கள் நிறைந்திருக்கும் அடர்ந்த காடு. காட்டு அரசனும் வேட்டை மன்னனும் ஒன்றாய் ஓடி வருகின்றனர். யானையின் குறும்பாட்டத்தால் உச்சி குளிரும் ஒட்டகச்சிவிங்கி அதை ரசித்து மகிழும் வண்ணப் பறவைகள். குலத்து காவலன் முதலின் அழகே அந்த புன்னகைதான். இப்படி பரப்பன நடப்பன ஊர்வன என எல்லா மிருகங்களும் ஒன்று கூடி இன்பமாய் வாழ்ந்து வந்ததுதான் கந்தர்வம் என பெயர் கொண்ட காடு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கந்தர்வ காட்டிற்கு கிட்டு எனும் முயல் குட்டி தன் பெற்றோருடன் குடிபெயர்ந்தது. அந்த புதிய சூழல் அதற்கு மிகவும் பிடித்திருந்தது. சலசலவென ஓடும் நீர்வீழ்ச்சியும் நறுமணம் வீசும் அழகிய பூக்களும் கிட்டுவை கந்தர்வ காட்டிற்கு வரவேற்றன. ஆனால் கிட்டுவின் மனதில் ஒரு சிறிய ஐயம் ஏற்பட்டது. அது தன் தாயிடம் சென்று, அம்மா, எனக்கு இந்த வீடு பிடித்திருக்கிறது, ஆனால் நண்பர்கள் இல்லை என்றது. கவலைப்படாதே கிட்டு, விரைவில் உனக்கு நண்பர்கள் கிடைத்து விடுவார்கள் என்ற தாய்முயல் உற்சாகப்படுத்தியது. ஒரு நாள் மாலை வேளையில் சிம்பா எனும் சிங்கம், சோனு எனும் மான், நிக்கு எனும் நரி ஆகிய 3 மிருகங்கள் காற்பந்து விளையாடி கொண்டிருந்ததை கிட்டு கண்டது. அதை பார்த்த கிட்டுவிற்கு ஆசை பொங்கியது. மெதுவாக அவர்களிடம் சென்று, நண்பர்களே, எனக்கும் நன்றாக காற்பந்து விளையாட தெரியும். அதனால் நானும் உங்களுடன் வந்து காற்பந்து விளையாடலாமா என்று கேட்டது. கிட்டுவின் பேச்சை அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. சிங்கம் கர்ஜித்தபடி, உன் உருவத்தை பார்த்தாயா? ஒரு காற்பந்து அளவு கூட நீ இல்லை. நீ எப்படி எங்களோடு விளையாடுவாய் என்று கேட்டது. சோனு குறுக்கிட்டு, உன் அளவிற்கு தகுந்த மாதிரி சிறு எறும்புகளோடும் எலிகளோடும் போய் விளையாடு, எங்களை தொந்தரவு செய்யாதே என்று கேலி செய்தது. அவர்களின் வார்த்தைகள் கிட்டுவின் பிஞ்சு மனதை ஆழமாக காயப்படுத்தியது. கிட்டு அழுது கொண்டே தன் வீட்டிற்கு திரும்பியது. வீட்டில் தாய்முயல் புதிய நண்பர்களுடன் கடுமையாக காற்பந்து விளையாடியதால் களைப்பாக இருக்கிறாயோ என்று கேட்டது. கிட்டு பதிலளிக்கவில்லை. தாய்முயல் மீண்டும், சரி, உனக்கு பிடித்த முள்ளங்கி பொரியல் செய்துள்ளேன், வந்து சாப்பிடு என்றது. எனக்கு எதுவும் வேண்டாம் அம்மா என்று கூறிவிட்டு கிட்டு தன் அறைக்குள் சென்று அழுது கொண்டே உறங்கியது. மறுநாள் கிட்டு மீண்டும் அதே இடத்திற்கு சென்றது. எப்படியாவது அவர்களுடன் இணைந்து தன் திறமையை நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்தது. இம்முறை அந்த மிருகங்கள் கிட்டுவை விளையாட்டில் சேர்த்து கொள்ள சம்மதித்தன. ஆனால் அவர்கள் மனதில் தீய எண்ணம் இருந்தது. விளையாட்டு தொடங்கிய சிறிது நேரத்திலேயே நிக்கு பந்தை கிட்டுவின் மீது ஓங்கி உதைத்தது. பந்து பட்டு கிட்டு கீழே விழுந்தது. சோனு ஓடி வந்து பந்தை எடுப்பது போல கிட்டுவின் கால்களை மிதித்தது. சிம்பாவும் கிட்டுவை காப்பாற்றுவதைப் போல நடித்து அதன் உடல்களை கீறியது. வலி தாங்க முடியாமல் கிட்டு அழுது கொண்டே புலம்பியது. பலத்த காயங்களுடன் தட்டு தடமாறி வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. கிட்டுவின் உடலில் இருந்த காயங்களை கண்டு அதன் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். கிட்டு விம்மி அழுது கொண்டே நடந்த உண்மைகள் அனைத்தையும் தன் பெற்றோரிடம் கூறியது. தாய் முயல் தன் பிள்ளையின் காயங்களுக்கு மருந்திட்டது. அன்றே தாய் முயலும் தந்தை முயலும் நிக்கு, சிம்பா, சோனுவின் பெற்றோர்களிடம் அவர்களின் பிள்ளைகள் செய்த வன்முறையையும் உருவக்கேலியையும் பற்றி புகார் செய்தனர். செய்தியை அறிந்த அந்த மிருகங்களின் பெற்றோர் மிகவும் கோபமடைந்தனர்.
அவர்கள் உடனடியாக தங்கள் பிள்ளைகளை அழைத்து கடுமையாக கண்டித்தனர். தண்டனையாக அடுத்த 1 மாதத்திற்கு அவர்கள் காற்பந்து விளையாட தடை விதித்தனர். மேலும் கிட்டுவிடம் மன்னிப்பு கேட்கச் செய்தனர். நல்ல மனம் படைத்த கிட்டு அவர்களின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு மூவரையும் மன்னித்தது. பிறகு கிட்டு தன் பெற்றோருடன் வீடு திரும்பியது. ஒரு மாதத்திற்கு பிறகு கிட்டு எல்லா மிருகங்களுடன் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக விளையாடி மகிழ்ந்தது. கிட்டு தன் புதிய நண்பர்களுடன் மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் விளையாடியது கிட்டுவின் பெற்றோருக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அளித்தது.